தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை இளைய தோழர், புதிய தோழர் ரமேஷ் அவர்கள், திருப்பத்தூர் கோட்டத்தினுடைய அஞ்சல் 3 செயலாளர் எடுக்க இருக்கின்றார். வால்யூம் 5. நீங்கள் உடனடியாக ஒரு கேள்வியை எடுக்கலாம். அஞ்சலக எழுத்தர் தேர்விலே வால்யூம் 5 என்பது சிலபஸில் இல்லையே, அது தபால்காரர் தேர்விற்கு மட்டும்தானே இருக்கிறது. இங்கே இந்த பாடம் நடத்த என்ன அவசியம், என்ன நிர்பந்தம் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய இலாக்காவினுடைய வால்யூம்களிலே ஒன்றுடன் ஒன்று பின்னி இணைந்திருக்கிறது. அதாவது பிஓ கைடை எடுத்துக்கொண்டாலோ அல்லது வால்யூம் 6 பார்ட் 1 பார்ட் 3 எடுத்துக்கொண்டாலோ நிச்சயமாக அவைகள் எல்லாம் வால்யூம் 5 இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷனை ஒட்டி இருக்கின்றன. சில சமயங்களிலே வால்யூம் 5 இருந்து கூட வால்யூம் 5 என்று தெரியாமல் வால்யூம் 6 மற்றவர்களுடன் கனெக்ட் செய்து கூட கேள்விகள் வந்திருக்கின்றன. எனவே கேள்வி ஞானத்திற்காக, அதே நேரத்தில் அறிந்து கொள்வதற்காக, ஒருவேளை எழுத்தர் தேர்விலே தேர்ச்சி பெற முடியாமல் போய் தபால்காரர் தேர்விற்கு தயாராக வேண்டும் என்றாலும் கூட கண்டிப்பாக வால்யூம் 5 என்பது அங்கே போர்ஷனாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே கண்டிப்பாக வால்யூம் 5 பற்றிய விதி அறிவு என்பது தேவை. அந்த அடிப்படையிலே தான் இந்த வகுப்பானது மிக சுருக்கமாக நடத்த இருக்கின்றோம். இன்று உங்களுக்கு புதிய பயிற்சியாளரை அறிமுகம் செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளைய தோழர், இன்னும் சொல்லப்போனால் டிசிப்ளினரி கேஸ் போன்றவைகளிலே மிக திறமையான அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மேற்கு மண்டலத்திலே திருப்பத்தூர் கோட்டை செயலராக செயல்புரிந்து வருகின்றார். அவரை வாழ்த்தி வரவேற்று இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்திடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரமேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணிக்கிறேன். ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5. இதில் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 7 மார்க்குக்கும் போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு 10 மார்க்குக்கும் வருது. இந்த போஸ்டல் மேனுவல் வால்யூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய போர்ஷன் இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. எப்படி சுற்றி வளைச்சி கொஸ்டின் கேட்டாலையும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இதில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வேகண்ட் கம்மி, எக்ஸாம் எழுதுறவங்க நம்ம நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மார்க்கில் போகிறவங்களும் இருக்கிறாங்க, வெளியில் போகிறவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல் டெஃபினிஷன்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நானும் இது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். இந்த டெஃபினிஷன்ஸ் முதல்ல இங்கிலீஷில் படிச்சிடலாம். ஏன்னா இது கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸாக வரதுனால பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் முதல்ல படிச்சுட்டு அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். இந்த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ போஸ்ட் மாஸ்டர், எ பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், அப்படி இல்லைன்னா சீஃப் பிஎம்ஜி அல்லது பிஎம்ஜி அல்லது டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ், இவங்க தான் பிஎம்ஜின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சீஃப் பிஎம்ஜி, ரெண்டாவது சீஃப் பிஎம்ஜி, மூணாவது பிஎம்ஜி டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜி கேடரில் வராங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி கேடர், அப்புறம் எம்டிஎஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்பார்டினேட் இருக்கிறதால இவங்க போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். எனி அல்லது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனி அதர் அஃபீஷியல் எக்ஸசைஸ் த பவர் ஆஃப் பிரின்சிபல் சீஃப் போஸ்ட், அந்த பிஎம்ஜியுடைய பவரை இன்னொரு அஃபீஷியல் யாருன்னா அந்த அஃபீஷியல் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களும் பிஎம்ஜி தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னா த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மீன்ஸ் எ பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், சீஃப் பிஎம்ஜி ஆர் ஏ டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் எக்ஸசைசிங் த பவர் ஆஃப் பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஏன் டெஃபினிஷன் சொல்கிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் வச்சு தான் நம்ம இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவோம். அதுக்காக தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ். ரயில்வே மெயில் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வர எல்லா மெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். எந்தெந்த ஆஃபீஸ் போதோ அந்தந்த ஆஃபீஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பை ரோட், பை ரயில், பை ரிவராக இருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ். அது பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் ரயில்வே மெயில் சர்வீஸ் மீன்ஸ் த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ். மெயில் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வர மெயிலை அவங்க தான் கலெக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு கலெக்ட் பண்ணி
அவங்க வந்து அந்த மெயிலை வந்து அந்த கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு பை ரயிலாவோ இல்லை ரோடாவோ இல்லை ரிவர் மூலியமாவோ வந்து அல்லது ஏர் மூலியமாவோ வந்து நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மெயில் ஆஃபீஸஸ் இருக்கும், அந்த செக்ஷன்ஸ் இருக்கும். அது மூலிமா வந்து நம்ம வந்து மெயில்ஸை வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். இந்த அப்ரிவேஷன் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ரிவேஷன் தான் கேட்குறான். ரயில்வே மெயில் சர்வீஸ் ஆர்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட். நம்ம சூப்பரண்டன்ட்டை பற்றி எல்லாருமே நமக்கு தெரியும். நம்மளுடைய சீஃப் ஆஃபீஸர் யாருன்னா நம்ம போஸ்டல் டிவிஷனாக இருக்கட்டும் இல்லை ஆர்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தால் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஆர்எம்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இன்சார்ஜ் அவர் தான். ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம டிவிஷன் லெவலில் ஹெட்டும் அவர் தான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து அவருடைய அண்டரில் தான் நாம் இருப்போம். அவருடைய சப்பார்டினேட் தான் நாம. ஆனால் அதே எஸ்பி சாருக்கு வந்து இமிடியேட் சப்பார்டினேட் வந்து யாருன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்பார்டினேட்டை வந்து சர்க்கிள் ஆஃபீஸுக்கும் ரீஜனல் ஆஃபீஸுக்கும் இருப்பார். ஏன்னா சர்க்கிள் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணுறது அவர் தான் பண்ணுவார். அந்த ஆர்டரை வந்து நமக்கு இஷ்யூ பண்ணும்போது நாம் வந்து அவருடைய சப்பார்டினேட் கீழே வருவோம், அவருடைய கண்ட்ரோல் நம்ம வருவோம். அதுதான் எங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் இன்டெண்டன்ட் வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தப்பு பண்ணுறது வந்து அந்த இடத்துல தான் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதுதான் வந்து மெயின் ஆஃபீஸ். அதுக்கு அண்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் ஆஃபீஸாக தான் வந்து எஸ்ஓ இருக்கும், பிஓ இருக்கும். அது அதனுடைய அண்டரில் சபார்டினேட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹெச்ஓன்னு சொல்லுவோம், ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ஆஃபீஸ் அதனுடைய ஆஃபீஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனையும் இன்கார்பரேட் பண்ணோம். அதே போல் வந்து எஸ்ஓ அண்ட் பிஓஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணணும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேப் வர்றதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து எஸ்ஓவில் வர அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து பிஓவில் வர டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ணி டோட்டல் பண்ணி தான் நான் போட்டு இருப்போம். பட் ஆனால் இப்போ சேப் வந்த பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஃபிட் சென்டர் வந்ததுனால அந்த ப்ராஃபிட் சென்டர் போய் நம்ம வந்து டெய்லி வந்து செக் பண்ணுவோம் அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஹெட் ஆஃபீஸுடைய வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐஜி கிரேடு ஹெச்ஐஜி 1 இருக்கலாம், ஹெச்ஐஜி ஹையர் செலெக்ஷன் கிரேடில் இருக்கலாம், இல்லைனா வந்து சீனியர் போஸ்ட் மாஸ்டராக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்குறாங்க, நம்மளுக்கு இதில் தான் கன்ஃபியூஷன் ஆகுது. இட் இஸ் அ மெயின் ஆஃபீஸ் ஆஃப் ஏ குரூப் போஸ்ட் ஆஃபீஸஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இட்ஸ் செல்ஃப். அந்த ஆஃபீஸும் இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸஸ் கால்டு சப். ஸ்மால் ஆஃபீஸ்னா சப் ஆஃபீஸ் எஸ்ஓவும் இருக்கும் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸும் இருக்கும். விச் ஹவ் பீன் பிளேஸ்ட் அண்டர் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதனுடைய அண்டரில் வந்து இருக்கும். அதுதான் வந்து டெஃபினிஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. 5ல் ஏ வி செட் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி ஆர்டர் வந்து எலக்ட்ரானிக் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மணி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைட் வந்து ஹெச்ஓ தான் வந்து டெர்மினல் ஸ்டேஷனாக டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஓவில் வந்து ஒரு மணி ஆர்டர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மணி ஆர்டரை வந்து நம்ம வந்து ஹெச்ஓக்கு அனுப்புவோம். ஹெச்ஓவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வி ஷேட் வந்து அந்த ஆப் மூலிமா வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. அவங்க தான் வந்து அதை டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து வி ஷேட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் வந்து இப்போ எஸ்ஓவிலையோ இல்லை பிஓவிலையோ மணி ஆர்டர் புக் ஆனால் வந்து எஸ்ஓக்கு அனுப்புவாங்க, எஸ்ஓவில் வந்து ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அந்த மணி ஆர்டரை வந்து அவங்க வந்து ஃபர்தராக புக் பண்ணி அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுதான் வி ஷேட் ஸ்டேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர். இது வந்து டெஃபினேஷன் வந்து கேட்டிருக்கான், 2-3 எக்ஸாம்பிள் வந்து வந்திருக்குது. இஎஸ்எம்ஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெச்ஓவில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கவுண்டர்ஸில் அந்த மணி ஆர்டரை புக்கிங் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். எது மூலியமானா வி செட் ஸ்டேஷன் மூலிமா புக் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர். ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இஎஸ்எம்ஓ வந்து டெஃபினேஷன் கேட்டான்னா வந்து அப்ரிவேஷன் கேட்டான்னா எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸை டிசைட் பண்ணிப்பாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் வந்து வி ஷேட் மூலிமா கவுண்டர்லேயே புக் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்டென்ஷன் கவுண்டர்ஸ் ஃபார் புக்கிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் த்ரூ வி ஷேட் ஸ்டேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மெயில் சர்வீஸ். இந்த ஹைபிரிட் மெயில் சர்வீஸ் வந்து நமக்கு வந்து இ-போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதே போல தான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாம் அந்தந்த எஸ்ஓலேயே வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பட் ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து என்னன்னா ஹெச்ஓக்கு தான் அனுப்புவாங்க. ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை வந்து ஹெச்ஓக்கு அனுப்பிச்சு ஹெச்ஓவில் வந்து அதே தான் வி செட் ஆப் மூலிமா வந்து மெசேஜை வந்து டைப் பண்ணி கன்வே பண்ணி
எந்த அட்ரஸுக்கு போகணுமோ அவங்களுக்கு வந்து அட்ரஸ் அனுப்புவாங்க. அதுதான் திஸ் இன்வால்வ்ஸ் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரிட்டன் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதே தான் இப்போ இ-போஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இங்கேயே வந்து நம்ம வந்து இ-போஸ்ட் மூலியமா மெசேஜ் அனுப்பிச்சோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வந்து இ-போஸ்ட் அந்த சர்வர் மூலிமா நமக்கு அங்கே போயிடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு எஸ்ஓவில் ஒரு மெசேஜை வந்து ஹைப்ரிட் மெயில் சர்வீஸில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அந்த மெசேஜை வாங்கி ஹெச்ஓ கன்வே பண்ணுவாங்க. ஹெச்ஓவில் வந்து அந்த விசேட் ஆப் மூலிமா மெசேஜை வந்து கன்வே பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது வந்து இதே போல தான் நம்ம எப்படி வந்து ஒருத்தர் ஒரு அட்ரஸ் சென்டர் புக் பண்ணி பல்வேறு அட்ரஸுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோமோ அதே சேம் இதுதான் அங்கே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கேயும் ஒருத்தரே வந்து பல பேருக்கு அனுப்பலாம், இல்லை ஒருத்தரே வந்து ஒருத்தருக்கு அனுப்பலாம், இல்லை 10 பேருக்கு அனுப்பலாம். அதுதான் வந்து ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ். ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டுனே இருக்கிறான். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெச்ஓ இஸ் லொக்கேட்டட் அட் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள். ஹெட் ஆஃப் த சர்க்கிளில் வந்து ஒரு ஹெச்ஓ இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லி சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஹெச்ஓ ஹெட் ஆஃப் த சர்க்கிளில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்களோ மீன்ஸ் வந்து சுச்சுவேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஆஃபீஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர் கண்ட்ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர். அவர் வந்து என்ன சொல்லுவோம்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் வந்து நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், சீஃப் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸர் இருந்துச்சுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி ஆஃபீஸர் தான் வந்து கண்ட்ரோலராக இருப்பார். அவர் வந்து இமிடியேட் சப்பார்டினேட்டாக வந்து எஸ்பிக்கு இருப்பார், எஸ்பிஆர் சீனியர் எஸ்பிக்கு இருப்பார் அவர். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா வேர் தேர் ஆர் மோர் தேன் ஒன் சச் ஹெட் ஆஃபீஸ் த ஒன் அட்டாச்சு டு த ஹெட் குவார்டர்ஸ். அந்த ஒரு ஹெச்ஓ வந்து ஹெட் குவார்டர் ஆஃப் த சர்க்கிளோட அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். இதை வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய வந்து இன்சார்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஹெச்ஓ இருந்துச்சுன்னா அதோடைய கண்ட்ரோல் வந்து குரூப் பி ஆஃபீஸராக இருப்பார். அவரு வந்து ரிப்போர்ட் டு சீனியர் எஸ்பிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 7 சப் ஆஃபீஸ். சப் ஆஃபீஸ்ன்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான். சப் ஆஃபீஸ் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சபார்டினேட் டு அண்ட் இன் அக்கௌண்ட் வித் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸுக்கு அண்டரில் வந்து வர்ற ஃபர்ஸ்ட் சபார்டினேட் ஆஃபீஸ் எதுன்னு சொன்னால் அது எஸ்ஓ தான். அங்கே வந்து நடக்கிற மானிட்டரி டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. அதுதான் சப் ஆஃபீஸ் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சபார்டினேட் டு அண்ட் இன் அக்கௌண்ட் வித் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும். அங்கே நடக்கிற மானிட்டரி டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து அக்கௌண்டிங் பண்ணி அதை வந்து ஹெச்ஓக்கு சப்மிட் பண்ணுங்க. லேட்டர் ஆஃபீஸ்ன்றது ஹெச்ஓக்கு சப்மிட் பண்ணுவோம். இதனுடைய ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆச்சுன்னா சப் போஸ்ட் மாஸ்டர் தான். அவர் வந்து எல்ஐஜி போஸ்ட் மாஸ்டர் இருக்கலாம், இல்லை வந்து ஹெச்ஐஜி போஸ்ட் மாஸ்டராகவும் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஆஃபீஸ் வந்து டவுன் ஏரியாவிலையோ, அதாவது சப் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் எ டவுன், அப்படி இல்லைனா வந்து புறநகர் பகுதியில் இட்ஸ் சப்பர்ப்ஸ் வேர் தேர் இஸ் ஆல்சோ எ ஹெட் ஆஃபீஸ் இஸ் டெர்ம்ட் அஸ் டவுன் சப் ஆஃபீஸ். ஒரு சப் ஆஃபீஸ் வந்து டவுன் நகர பகுதியிலையோ அல்லது வந்து புறநகர் பகுதியிலோ இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டவுன் சப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து இந்த டவுன் சப் ஆஃபீஸ் அடிக்கடி கேட்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸாக வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது லோயர் ஸ்டேட்டஸான ஆஃபீஸ். அது பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் அக்கௌண்ட் வித் சப் ஆஃபீஸ். எஸ்ஓ வந்து எப்படி ஹெச்ஓக்கு வந்து இமிடியேட் சபார்டினேட்டோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ்ஓக்கு தான் வந்து சபார்டினேட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹெச்ஓவில் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த இது வந்த முன்னாடி சேப் அந்த அதுக்கு முன்னே வரதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓவில் எந்த பிஓ இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிஓஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓவில் தான் வந்து எஸ்ஓடி அண்டரில் எடுத்து வந்துட்டாங்க. பிஓவில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து பிஓ ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்து என்ன பிபிஎம் வந்து என்ன பண்ணுவாருன்னா பிஓ நடக்கிற டிரான்சாக்ஷன் இன்கார்பரேட் பண்ணி எஸ்ஓக்கு சப்மிட் பண்ணுவாங்க. எஸ்ஓ வந்து அதெல்லாம் செக் பண்ணி வந்து ஹெச்ஓவில் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த பிஓடைய ஆஃபீஸர் இன்சார்ஜர்னா வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இப்போ வந்து ஜிடிஎஸ் கிராமின் டாக்ஸ் சேவை பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இப்போ அதே போல தான் இந்த பிரான்ச் ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நகர பகுதியிலோ அல்லது புறநகர் பகுதியிலோ இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஃபினிஷன் மட்டும் நல்லா ஒரு டைம் 2 டைம் தெளிவாக படிச்சுக்கோங்க. A branch office situated in a town or its suburbs where there is also a office is termed as town branch office. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்துருக்குறோம், சப் ஆஃபீஸ் பார்த்துக்கிறோம், பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்துருக்குறோம். நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி படிங்க.
அப்பதான் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிட் ஆஃபீஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட் ஆஃபீஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்சிட்னு வந்தாவே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பேக்கை மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. டிரான்சிட் ஆஃபீஸ்ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிட் அப்படின்னு வந்து வந்தாவே அங்க வந்து க்ளோஸ்டு பேக்கை மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனி போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் எ லைன் த்ரூ எ மெயில் கம்யூனிகேஷன் அண்ட் ரிசீவ்ட் அண்ட் ஷார்ட் பேக் இன்டெண்டட் ஃபார் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய பேக்கை வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி ஃபார்வேர்ட் மட்டும் தான் பண்ணுவோம். அந்த பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து டிரான்சிட் ஆஃபீஸ். எனி போஸ்ட் ஆஃபீஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் எ லைன் ஆஃப் த்ரூ மெயில் கம்யூனிகேஷன் அண்ட் ரிசீவ்ட் அண்ட் ஷார்ட் பேக்ஸ் இன்டெண்டட் ஃபார் ஆஃபீஸ் இன் அட்வான்ஸ். அவங்க வர வேண்டிய பேக் அட்வான்ஸாக வந்து அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். ஓப்பன் பண்ணாமே அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து டிரான்சிட் ஆஃபீஸ். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பேக் கேட்குறான். ஃபார்வர்ட் பேக்ன்றது என்ன, டிரான்சிட் பேக் வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜோலார்பேட் ஆர்எம்எஸ்க்கு பேக் வருது. அந்த பேக்கை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் ஆன்வர்டாக டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்வர்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே சமயம் டிரான்சிட்னா வந்து நம்ம வந்து பேக் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார், ஒன்லி க்ளோஸ்டு பேக் தான் டீல் பண்ணுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் அந்த பேக் வந்து அட்ரஸ்டு டு இப்போ டிரான்சிட் பேக்னா இன்னொரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும். இப்போ காட்பாடிக்கு வருதுன்னா காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட் ஆரம்பிச்சு அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஜோலார்பேட் ஆரம்பிச்சு அதை வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணாமல். பட் ஆனால் அதே வந்து காட்பாடி ஆரம்பிச்சு காட்பாடி என்எஸ்ஹெச் அட்ரஸ் போட்டு வந்துச்சுன்னா அந்த பேக்கை வந்து நாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நாம் வந்து டிஸ்பியூட் பண்ணோம். அதுதான் நல்ல கான்செப்ட் ஞாபகம் வச்சுவாங்க. அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் பேக்ல இருக்கிற அட்ரஸ் வந்து அந்த கன்சர்ன் டிரான்சிட் ஆஃபீஸோடைய அட்ரஸாக இருந்துச்சுன்னா அந்த பேக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இது எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்சிட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லூஸ் பேக். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லூஸ் பேக் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன ஆஃபீஸ் வரணும், விச் ஆஃபீஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லூஸ் பேக் அப்படின்னா வந்து நீங்கள் டிரான்சிட் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணும்போது இன்னைக்கு த்ரூ அவுட் த நைட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நைட் ஒர்க் பண்ணாங்கன்னா மறுநாள் நைட் ஃபாலோயிங் த நைட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாலோயிங் நைட்டுக்கு இன்னொரு செட் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து நைட் செட்டுக்கு வந்து 2 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க, 2 பேட்ச். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. டிரான்சிட்லனா முதல்ல வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டிரான்சிட்னா வந்து க்ளோஸ்டு பேக்கை தான் டீல் பண்ணுவோம். க்ளோஸ்டு பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பேக்கை வந்து நம்ம ஃபார்வர்டு தான் பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிரான்சிட் ஆஃபீஸ்க்கு அவங்க அட்ரஸை போட்டு அட்ரஸ் டு டிரான்சிட் ஆஃபீஸ்க்கே ஒரு பேக் வந்துச்சுன்னா அந்த பேக்கை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட் மீன்ஸ் வந்து அதர் பேக்கை கட்டி நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் ஃபர்தர் ஆஃபீஸ்க்கு. இது வந்து முக்கியமானது என்னன்னா டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லூஸ் பேக். எதுக்காக டிரான்சிட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் லூஸ் பேக். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். எந்த ஒரு டிரான்சிட் ஆஃபீஸுக்கு கம்ப்யூட்டர் இருக்குதோ, கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு, அந்த ஆஃபீஸை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். ஏன்னா வந்து நம்மளால வந்து அந்த இடத்துல Z வர இடத்துல S போட்டு டிக் பண்ணி விட்டுருவோம். அப்ரிவேஷன் வந்து ஈஸி தான். பட் ஆனால் வந்து நம்ம அவசரத்தில் வந்து நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக வந்து கம்ப்யூட்டரைஸ் Z வர இடத்துல Sன்னு இருக்கும். பார்த்துட்டு கரெக்டாக தான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லி டிக் பண்ணிட்டு நம்ம பாட்டு ஒரு மார்க் ஈஸியான மார்க் போட்டு விட்டு வந்துடுவோம். அதனால் வந்து இந்த வேல்யூம் ஃபைல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அப்ரிவேஷன் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வந்து டெஃபினிஷன்லாம் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன் சர்டன் சிட்டிஸ் கம்ப்யூட்டர் ஹேவ் பீன் ப்ரொவைடட் டு ஹேண்டில் டு ஒர்க் ஆஃப் த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். எந்த ஒரு மெயில் ஆஃபீஸு கம்ப்யூட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்களோ ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேலை செய்யறதுக்கு அந்த ஆஃபீஸை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் ஆஃபீஸ். ஷார்ட்டிங் ஆஃபீஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய டியூட்டியை வந்து பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வர்ற பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. டிஸ்போஸ் மீன்ஸ் அதர் பேக்கை கட்டி அந்த ஃபர்தராக வந்து எந்த ஆஃபீஸ்க்கு போகணுமோ ஆன்லைன் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸ். ஷார்ட்டிங் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ் சார்ஜ் வித் டியூட்டி ஆஃப் ஓப்பனிங் த ஷார்ட்டிங் மெயில் பேக்ஸ் ரிசீவ்ட் பை இட்ஸ். அந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய பேக்கை வந்து பின்னாடி அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸ். இது எதுக்காக ஷார்ட்டிங் ஆஃபீஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். பாருங்கள், டிரான்சிட் ஆஃபீஸ் வந்து டு ரெடியூஸ் லூஸ் பேக்னு சொன்னோம். இங்கே ஷார்ட்டிங் ஆஃபீஸில் பாருங்கள் டு ரெடியூஸ் நம்பர் ஆஃப் பேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸ்.
இங்க வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ற பேக்னுடைய இது வந்து நம்ம வந்து குறைக்கணும். டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பேக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் டு ரெடியூஸ் த வெயிட் ஆஃப் த மெயில். இதுதான் அங்க முக்கியம். நீங்க டிரான்சிட் ஆஃபீஸ்னு வரும்போது டு ரெடியூஸ் த லூஸ் பேக். இங்க வரும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்பர் ஆஃப் பேக் வந்து குறைக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து வெயிட் ஆஃப் த மெயில் வந்து நம்ம வந்து குறைக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஷார்ட்டிங் ஆஃபீஸ்ன்றது இங்க வந்து இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஷியேட் படிங்க. டிரான்சிட் பேக்ன்றது வந்து ஒன்லி க்ளோஸ்டு பேக் ஃபார்வர்டு தான் பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் அந்த டிரான்சிட் வர்ற ஆஃபீஸ் வர்ற அட்ரஸ் வர்ற பேக்கை மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுல வர்ற இதுல கண்டென்ட் பண்ணுவோம். அதே போல பாத்தீங்கன்னா வந்து இங்க ஷார்ட்டிங் ஆஃபீஸ்க்கு வர்ற ஆஃபீஸ் பேக்கை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம். எதுக்காக வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸ் முக்கியம் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா டு ரெடியூஸ் த எக்ஸ்சேஞ்ச் த நம்பர் ஆஃப் பேக்ஸ். அந்த பேக்கை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த மெயில் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் ஒரே மட்டும் பல்கா வந்து 20 கிலோ 30 கிலோ வந்து ஆர்டிகல் பேக் கட்டி கட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறதுக்காகவும் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். எங்க வந்து மெயில் டிராஃபிக் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து மெயில் டிராஃபிக் ஷார்ட்டிங் மிஷினை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேகமா வந்து ஷார்ட்டிங் பண்றதுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு ஒர்க்கை வந்து பீக் அவர் ப்ரெஷர்ஸை வந்து மெயில் டிராஃபிக் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல ஷார்ட்டிங் மிஷினை ப்ரொவைட் பண்ணி ஸ்பீடா ஷார்ட்டிங் பண்ணி பேக்கை வந்து சீக்கிரமா கட்டி அனுப்புறது. இதுதான் பாத்தீங்கன்னா இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வேர் மெயில் டிராஃபிக் இஸ் ஹை ஷார்ட்டிங் மிஷின் ஹேவ் பீன் ப்ரொவைடட் விச் ஹேவ் ஹை ஸ்பீட் ஆஃப் ஷார்ட்டிங். வேகமா வந்து ஷார்ட்டிங் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து ஷார்ட்டிங் மிஷினை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் இது வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல வந்து எங்கெங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மும்பை அண்ட் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர். எங்கெங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஒரு மெயில் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து கம்ப்யூட்டர் மூலியமா செஞ்சாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டிங் சென்டர் சொல்லி சொல்றோம். த ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் ஆஃப் த மெயில் ஆஃபீஸ் வேர் த ப்ராசஸிங் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இஸ் டன் ஆன் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் மூலமா எங்க வந்து ஒர்க் பண்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டிங் ஒர்க்கை அது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன் கம்ப்யூட்டரைஸ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஷார்ட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயில் ஆஃபீஸ்லேயே இருக்கும். அப்படிலாம் வந்து மெயில் ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு செப்பரேட் லொக்கேஷன்லேயும் இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் சப் ஆஃபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அதே ஷார்ட்டிங் ஆஃபீஸ் போலதான் இது வந்து சப் ஆஃபீஸ். அதுக்கு வந்து என்னன்னா வந்து ஜங்ஷனுக்கு வந்து நியரா வந்து அந்த இடத்துல நிறைய ஒர்க் இருக்குன்னா இப்போ ஜோலார்பேட்டை பக்கத்துல ஒரு ஜோலார்பேட்டை எஸ்ஓ இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸ் வந்து சப் ஆஃபீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஓ தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ஆஃபீஸ் ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸை வந்து எடுத்து அங்க வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சேம் என்ன கண்டிஷன்னா வந்து நம்ம ஷார்ட்டிங் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவோமோ அதே தான் அவங்க அட்ரஸுக்கு வர்ற ஆர்டிகளை வந்து ஓப்பன் பண்ணி அதுல வர்ற கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஷார்ட்டிங்ல வந்து லைன் ஷார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ஷார்ட்டிங் மேனல் இருக்கிற ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து பேக் கட்டுவாங்க. அதுதான் ஷார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் எ சப் ஆஃபீஸ் விச் இஸ் செலக்டட் ஃப்ரம் இஸ் பொசிஷன். அதே சேம் தான் ஆர் நியர் த ஜங்ஷன் ஆஃப் செவரல் மெயில் லைன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரிக்கும் மெயில் கட்டணும், தருமபுரிக்கும் மெயில் கட்டணும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குடியாத்துக்கும் கட்டணும். அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சப் ஆஃபீஸ் ஷார்ட்டிங் சப் ஆஃபீஸை கிரியேட் பண்ணி அங்க வர்ற மெயிலை வந்து ரிசீவ் பண்ணி அவங்க பேக் கட்டி வந்து ஃபர்தரா வந்து ஷார்ட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையான ஆர்டிகளும் வந்து ஷார்ட்டிங் சப் ஆஃபீஸ்ல வந்து எல்லா வகையான ஆர்டிகளும் தான் வந்து ஷார்ட் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஜோலார்பேட்டை ஆர்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வருது, நிறைய வந்து பேக் வருது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஆர்எம்எஸ் சூப்பரண்டன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஒரு நியர்பை இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் இருக்கிற அதுக்கு பக்கத்தில் வர்ற போஸ்ட் ஆஃபீஸில் வர லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி அவங்களே ஷார்ட்டிங் பண்ணி அவங்களே வந்து பேக் கட்டுவாங்க. அதுதான் வந்து நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டு ரிசீவ் லெட்டர்ஸ் ஃப்ரம் நெய்பரிங் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ ஜோலார்பேட்டை இருக்குதுன்னா ஜோலார்பேட்டை பக்கத்தில் இருக்கிற நாற்றம்பள்ளி அந்த திருப்பத்தூர் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிற பேக்கெல்லாம் வந்து அவங்களே ரிசீவ் பண்ணி ஆர்எம்எஸ்க்கு போகாமல் ஏன்னா வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதுக்காக நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீக் அவருக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப லெட்டர் வந்து அதை ஸ்டார்டிங் இமிடியேட்டா வந்து பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அவங்க வந்து அந்த பேகை ரிசீவ் பண்ணி ஆர்டிகளை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் டயக்ராம் வந்து நம்ம ஆரம்ப சூப்பரண்டர் தான் கொடுப்பாரு அவங்களுக்கு. நீங்க வந்து பேக் யார் யார் கட்டணும்னு சொல்லி அவர் மூலியமா அனுப்பு வந்து அந்த பேகை வந்து அந்த ஸ்டார்டிங் லிஸ்ட் பிரகாரம் மேனரா வந்து பேகை கட்டி அனுப்புவோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரெடியூஸ் த பீக் அவர் ப்ரெஷர் இந்த லோக்கல் ஸ்டார்டிங் ஆஃபீஸ். இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நோடல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஷார்ட்டிங் மேனர் வந்து யார் வந்து ஷார்ட்டிங் லிஸ்ட் வந்து யார் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளால வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம சூப்பரண்டா போட்டுறாதீங்க. டிவிஷனல் சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுதான் அது வைக்க சொன்னேன். ஆர்எம்எஸ் சூப்பரண்ட் தான் வந்து. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரெடியூஸ் த பீக் அவர் ப்ரெஷர் இன் லோக்கல் ஷார்ட்டிங் ஆஃபீஸ். இது வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம், நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஆர்எம்எஸ் ஷார்ட்டிங் ஆஃபீஸை கன்வெர்ட் பண்ணி ஆர்எம்எஸ் சூப்பரண்ட் வந்து அவங்க ஆர்டர் போடுறாரு. இந்த ஷார்ட்டிங் லிஸ்ட் இந்த நைபரிங் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் எல்லாம் வர்ற பேக்கெல்லாம் நீங்களே ரிசீவ் பண்ணி நீங்களே ஷார்ட்டிங் பண்ணி ஃபர்தராக வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம்எஸ் சூப்பரண்ட் தான் ஆர்டர் போடுவார். இந்த மாதிரி ஆஃபீஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்கிங் யூனிட் அப்படின்னா வந்து கேந்திரிய பேங்கிங் யூனிட். இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் தான். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் இவங்க வேலை. ஒரு பண்டில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து டைரெக்டாக வந்து பேக் வந்து அந்த எந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் டெஸ்டினேஷன் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ் டைரெக்டாக பேக் கட்டுவாங்க. அவங்க தான் வந்து இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து 80 ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 80 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த 80 போஸ்ட் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஒரு 20 போஸ்ட் ஆஃபீஸ் 20 பண்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பண்டிலெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேக்கிங் யூனிட்டுக்கு போகும். அப்படிலாம் வந்து கேந்திரிய பேக்கிங் யூனிட் போயிட்டு ரீஸ்ட் பேக்காக இருந்தால் ஆர் பேக்கில் போகும், ஆர்டினரி மெயில் இருந்தால் எல் பேக்கில் போகும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அதை வந்து அந்த பண்டில்ஸை வந்து அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து சர்க்கிள் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா, போஸ்ட் ஆஃபீஸ் வைஸா, மெயில் ஆஃபீஸ் வைஸா வந்து அந்த ஆர்டிகளை வந்து பண்டல் பண்ணி அதை வந்து அவங்க கட்டுறாங்க இல்லையா அந்த ரெஸ்பெக்டிவ் பேக்கில் வந்து ஃபர்தர் டெலிவரிக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. பேக்கிங் யூனிட்னு சென்ட்ரல் பேக்கிங் யூனிட்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேக் வந்து கட்டுவாங்க. அந்த பேக்கெல்லாம் வந்து அங்கே போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 80 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அவங்களே வந்து ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு 20 போஸ்ட் ஆஃபீஸ் 20 பேக் கட்டினாங்கன்னா அதை வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸில் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த பேக் எல்லாம் வந்து எல் பேக் ஆர் பேக்கில் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ஃபர்தராக வந்து பேக் கட்டி எந்த ஆஃபீஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா பண்டல் வைஸாக அவங்க பிரிப்பாங்க. சர்க்கிள் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா, போஸ்ட் ஆஃபீஸ் வைஸா, மெயில் ஆஃபீஸ் வைஸாக பிரித்து அவங்க வந்து டைரெக்டாக பேக் வந்து கட்டுவாங்க மெயில் ஆஃபீஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்னா வந்து நாம் வந்து நமக்கு வந்து ஒரு அன்கிளைடம் ஆர்டிகல்ஸ், ரெஃப்யூஸ்டு ஆர்டிகல் சென்டருக்கும் போது அந்த சென்டர் அட்ரஸும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த சென்டரும் வாங்க மாட்டேன்றாரு. வித்தவுட் அட்ரஸ் ஆர்டிகல் வித்தவுட் அட்ரஸ் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அட்ரஸ்லையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் அட்ரஸாக இருக்கும். மொத்தமாக வந்து திருப்பத்தூர் அப்படின்னா மொத்தமாக பேரை போட்டு திருப்பத்தூர்னு மட்டும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி லெட்டரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த போஸ்டல் சர்க்கிள். இந்த ஆர்லோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளில் தான் வந்து இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து அனுப்பிச்சி விடுவோம் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி தப்பாலாக இருந்தால் 1 month வரையும் வச்சுக்குவாங்க. 1 month வரையும் 30 days வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அதே வந்து ரிஜிஸ்டர்ட் ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 3 months வரையும் வச்சுக்குவாங்க. அவங்களே அதுக்கு மேலே இருந்தால் தான் வந்து அந்த ஆர்டிகல் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. பார்சலாக இருந்தால் 1 year வரையும் வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் தான் நிறைய கேட்டுக்கிறான். அதனால வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள் அண்ட் டீல்ஸ் வித் அன்கிளைம்டு வாங்க மறுக்க தபாலுங்க, ரெஃப்யூஸ்ட்ஸு அண்டு ஆர்டிகல் வித்தவுட் அட்ரஸ். ஆர்டிகல் வந்து அட்ரஸே இல்லாமல் இருக்கிற அட்ரஸை வந்து நம்மளால் வந்து ட்ரேஸே பண்ண முடியல. என்ன எழுதிக்கலானே தெரியாது. அந்த மாதிரி அட்ரஸ் இன்கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாம் வந்து லெட்டர்லாம் வந்து அவங்க தான் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஜனல் லாங்குவேஜில் ஹிந்தியில் எழுதிடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஹிந்தி தெரிஞ்ச போஸ்ட்மேன் தான் டெலிவரி பண்ணுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சென்டரில் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வரதை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து அனுப்புவாங்க ஃபர்தர் டெலிவரிக்கு. அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் இஸ் எ செல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஹெட் குவார்ட்டரில் தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஹெட் ஆஃப் த சர்க்கிள் நியரில் கன்வீனியன்ட் பிளேஸில் இருக்கும். அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் இஸ் எ செல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஏ ஷார்ட்டிங் ஆஃபீஸ். ஷார்ட்டிங் ஆஃபீஸில் தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா லொக்கேட்டட் நார்மலி எடுத்த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃபீஸ் இதில் தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர் அட் எனி அதர் கன்வீனியன்ட் ஷார்ட்டிங் ஆஃபீஸ் இந்த சர்க்கிள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே நியர்பை தான் இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இன்டு த இங்கிலீஷில் தான் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் வர்றது ஹிந்தி, தெலுங்கு,
மலையாளம், கன்னடம் எது வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மெயில் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணுற ஆர்டிகல்லாம் வந்து அந்த ரீஜன் லாங்குவேஜில் இருக்கிறத அவங்க தான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு வந்து ஃபர்தர் டெலிவரிக்கு அனுப்புவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஏ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஷார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் விச் எங்கேஜ் மெயில் வித் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயிலை வந்து ஃபாரினுக்கு அனுப்புவோம். அந்த மெயிலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் அவங்க வேலை. அது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஷார்ட்டிங் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை செக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில் தான். நல்லா ஞாபகம் வச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில் வித் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஏ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஷார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் விச் எக்ஸ்சேஞ்ச் மெயில் வித் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் இஸ் நோன் as ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டரில் ஒன்லி பேக்கை வாங்கி நம்ம வந்து டிரான்சிட் ஒன்லி க்ளோஸ்டு பேக் பாருங்க. அடுத்து பாருங்க டிரான்சிட்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பாருங்க an ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பார்டர் விச் ஒன்லி ரிசீவ்டு அண்ட் டெஸ்பேச்டு க்ளோஸ்டு பேக். இங்கே க்ளோஸ்டு பேக் ரிசீவ் பண்ணி டெஸ்பேச் பண்ணாவே நமக்கு வந்து என்ன அர்த்தம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் அதே போல தான் ஃபாரின் ஆர்டிகல் வந்து ஒன்லி ரிசீவ் பண்ணி நம்ம டெஸ்பேச் பண்ணுறோம்னா, ஓப்பன் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து க்ளோஸ்டு பேக் அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஃபங்க்ஷன் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் மெயில்ஸ் வித் கேரியர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒன்லி மெயிலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஆஸ் பர் வந்து மெயில் கேரியர் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் வேறு எதனா ஆஃபீஸில் கேன்சல் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதே போல தான் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி. வர்ற மெயில வந்து கஸ்டம் டியூட்டி வந்து டியூட்டிஸ் வந்து இது பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் விச் த ஒர்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி ஆன் ஃபாரின் மெயில்ஸ். ஃபாரின்லேருந்து வர ஆர்டிகளுக்கு வந்து நம்ம வந்து கஸ்டம் டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அது பேர் தான் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா வந்து பேகை வந்து ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. பேகை ரிசீவ் பண்ணுறோம் வித்தவுட் ஓப்பனிங்கில் அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அதுதான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஃபாரின்லேருந்து வர்ற ஆர்டிகளை வந்து நம்ம வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி கஸ்டம் டியூட்டியை வந்து நம்ம அசஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் ரிசீவ்ட் இன் ஒன் ஆஃபீஸ் ஆஃப் ஒரு ஆஃபீஸ் வந்து ஆர்டிகல் வருது, அதில் வந்து கஸ்டம் டியூட்டி போட வேண்டிய ஆர்டிகல் பொருள் இருக்குது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம் டியூட்டியை வந்து அசஸ் பண்ணி அதை வந்து டெலிவரி ஆஃபீஸுக்கு ஃபர்தர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டம் டியூட்டி இவ்வளோ காசு வந்து நீ கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கஸ்டம் டியூட்டி ஸ்லிப் போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுதான் அவங்க ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாபகம், டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. A foreign post office is an office of exchange in which the work of assessment of custom duty on foreign mails. ஃபாரின்லேருந்து வர்ற மெயிலை வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இதுவும் அதே தான். இங்கே வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அசஸ்மெண்ட் மட்டும் வந்து பண்ணுவாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்டிங்கே எடுத்து வருவாங்க. இங்கே அக்கௌண்டிங் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டம் டியூட்டி ஆர்டிக்கலில் வந்து நம்ம வந்து இங்கே வாணியம்ன்ற ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம். அங்கே வந்து கஸ்டம் டியூட்டி கலெக்ட் ஆகி கரெக்டாக கிரெடிட் ஆகிருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஏ சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆஃபீஸ் விச் இஸ் நாட் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் மெயிலெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல. பட் இன் விச் ஒர்க் ஆஃப் கஸ்டம் எக்ஸாமினேஷன் அசஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம் டியூட்டி. அசஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிறாங்களா, கஸ்டம் டியூட்டி வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணிக்கிறாங்களான்னு வந்து செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இது எதுக்காக அப்படின்னு பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் வருது, அந்த இப்போ நாமளே ஒரு ஃபாரினுக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வந்து இப்போ நம்ம ஃபர்தராக டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுறது மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சென்டர் போயிட்டு அவர் டாக்குமெண்ட்டை காமிச்சு, சென்டராக இருந்தாலும் சரி இல்லை அட்ரஸியாக இருந்தாலும் சரி, ஃபாரின்லேருந்து வர ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த ரிசிப்டை வந்து டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி ஃபர்தராக வந்து டெஸ்பேச்சுக்கு இல்லை டெலிவரிக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுடைய வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கஸ்டம் எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம் டியூட்டின்னு வராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து முக்கியமாக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு எதுக்காக முக்கியமானு பார்த்தீங்கன்னா வந்து பேகை வந்து சென்டருங்களை வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒரு அட்ரஸை வந்து ஒரு சென்டர் வந்து ஆர்டிக்கல் ஃபாரினுக்கு அனுப்புறாரு, வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம பார்சலை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த சென்டர் போயிட்டு அந்த சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபர்தராக வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து
டிஸ்பேச் பண்ணுவாங்க ஃபாரினுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிட் செக்ஷன். இந்த டிரான்சிட் செக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரயிலில் தான், ரயில் இல்லை ரிவர் ஸ்டீமர் லைனில் தான் ஒர்க் ஆகும். டிரான்சிட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிட்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிட் செக்ஷன் க்ளோஸ்டு பேக்கை மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெயினில் வந்து ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகும் ஆர்எம்எஸ் மாதிரி. இப்போ வந்து இதில் சென்னையில் வந்து பேக் ஏற்றுவாங்க, அந்த பேக்கை வந்து அரக்கோணத்தில் இறக்குவாங்க. ஒன்லி வந்து க்ளோஸ்டு பேக்கை மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா டிரான்சிட்னு வரும்போது க்ளோஸ்டு பேக் மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. அரக்கோணம் போக வேண்டிய ஆஃபீஸை வந்து அரக்கோணத்தில் இறக்கிடுவாங்க. அரக்கோணத்துலேருந்து ஃபர்தராக இப்போ ஜோலார்பேட்டைக்கு ஒரு பேக் ஏற்றுறாங்கன்னா அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து ஜோலார்பேட்டில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுதான் டிரான்சிட் செக்ஷன் ஆர் டிராவலிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ரயில்வே மெயில் சர்வீஸ் ஒர்க்கிங் ஆன் ரயில்வே ஆர் ரிவர் ஸ்டீமர் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அடிக்கடி கேட்குறான். இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் செக்ஷன் வந்து யார் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிட் செக்ஷன் வந்து யார் ஆஃபீஸ் ஆஃப் இன்சார்ஜ்னு கேட்டிங்கன்னா மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இது வந்து அடிக்கடி கேட்குறான். இந்த டிரான்சிட் செக்ஷனுடைய இன்சார்ஜ் யாருன்னு கேட்டால் மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் ஆர் நம்பர் சீரியலி. இப்போ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரியலாக வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. பை த ஆர்எம்எஸ் டிவிஷன். எந்த ஆர்எம்எஸ் டிவிஷன் வந்து பற்றி இப்போ ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர்லேருந்து தான் போகுது. நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ஆர்எம்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணி சீரியல் நம்பரை போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தான் கரெக்டாக இது பண்ண முடியும். செக்ஷன்ஸ் ஆர் நம்பர் சீரியலி அண்ட் டெசிக்னேட்டட் பை த நேம் ஆஃப் த ஆர்எம்எஸ் டிவிஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிட் செக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ்டு பேக்கை மட்டும்தான் வந்து டீல் பண்ணுவோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்லையும் வந்து ரிவர் ஸ்டீமர் லைன் போட்டு அதுதான். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிட் செக்ஷனுடைய இன்சார்ஜ் யாருன்னு கேட்குறான். அது பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஆஃபீஸ். மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஆஃபீஸ்ன்றது ஸ்டேஷனரி ஆஃபீஸ் ஆஃப் ரயில்வே மெயில் சர்வீஸ். மெயில் ஆஃபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஆஃபீஸ் ரயில்வே ஆர்எம்எஸ் உடைய ஸ்டேஷனரி ஆஃபீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மெயில் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ரெண்டு வகையாக இது பண்ணுறோம். ஒன்று ஷார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். இது வந்து இதே கொஸ்டின் கேட்டிருக்கான். மெயில் ஆஃபீஸ் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ்னு வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்குறான். இல்லை கிளாசிஃபை ஆஃப் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ், ரெண்டாவது வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் பேக் அட்ரஸ் டு தெம். மெயில் பேக் வந்து அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிப்பாங்க. அந்த பேக்கை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பேக் வந்து அவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிப்பாங்க. அந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்காகவும் இருக்கலாம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஃபார்வர்ட் பேக்காகவும் இருக்கலாம். ஃபார்வர்ட் பேக் இருந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 10 பேக்காகவும் இருக்கலாம். அதுக்குள்ள ஒரே பேக்கை வந்து 10 பேக் கூட கட்டி அதுக்குள்ள போட்டிருக்கலாம். அதை இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஒன்லி அதை வந்து பேக் மேலே இருக்கிற பேக்கை மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறது வந்து ஃபர்தர் வந்து கண்டென்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் போதுன்னா அதை அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து யார் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து யார் வந்து இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் செட் ஆஃப் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஏஜென்ட்டும் வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்து இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஷார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஷார்ட்டிங் மெயில் ஆஃபீஸ்க்கு யார் வந்து இன்சார்ஜ்னா ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இங்கே செட் ஆஃப் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து யார் வந்து இன்சார்ஜ்னா என் மெயில் ஏஜென்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் மெயில் ஆஃபீஸ் ஆர் பல்க் மெயில் சென்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் மெயில் ஆஃபீஸ் ஆர் பல்க் மெயில் சென்டர் ஓப்பன் இன் பிக் சிட்டிஸ். பெரிய பெரிய சிட்டியில் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் மெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து கார்பரேட் மெயில் ஆஃபீஸ் வந்து அவர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 5000 அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் வந்து அட் டைமில் வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே வந்து ரீஸ்டர்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 250 ஆர்டிகல் வந்து இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தான் வந்து பல்க் மெயிலர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இது வந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எ ஃபிம் விச் இஸ் கேபபிள் ஆஃப் போஸ்டிங் ஆஃப் 5000 அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகலாக வந்து 5000 இருக்கணும். ரீஸ்டர்ட் ஆர்டிகலாக இருந்தால் 250 ரீஸ்டர்ட் ஆர்டிகல் இருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து நம்ம வந்து பல்க் மெயிலரை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த பல்க் மெயிலருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஸ்டார்டிங் லிஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். இந்த ஆஃபீஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் மேனர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங் லிஸ்ட் கொடுத்துருவோம். அவங்க வந்து பண்டிலை ப்ரிப்பேர் பண்ணி ஆஸ் பர் கஸ்டம் ஸ்டார்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பண்டிலை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பண்டில் வந்து ஒரே இன்வைஸில் வந்து இன்வைஸ் பண்ணுவாங்க. அந்த இன்வைஸ் வந்து டூப்ளிகேட் காப்பியாக இருக்கும். டூப்ளிகேட் காப்பியாக இன்வைஸ் பண்ணி அதை வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா பல்க் மெயில் சென்டருக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க.
அந்த இன்சார்ஜ் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை வெரிஃபை பண்ணி ஒரு காப்பியை வந்து அவங்க கொடுத்துருவாங்க, இன்னொரு காப்பி நாம வச்சுக்குவோம். அந்த இருக்கிற வந்து அந்த பண்டில் வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து டெஸ்டினேஷன் வைஸாக ஃபர்தர் டெஸ்பேச் பண்ணுவோம். எந்தெந்த ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி அவங்க பண்டில் வைஸாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் மெயில் ஆஃபீஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கேட்குறான். ஃபிம் விச் இஸ் கேபபிள் ஆஃப் போஸ்டிங் ஆஃப் 5000 அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். யாரை வந்து பல்க் மெயிலர் ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்டினரி தப்பால் 5000 ஆர்டினரி தப்பால் வந்து அட் ஏ டைமில் வந்து டெஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 250 ஆர்டிகல் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் மெயிலிங் சென்டர். இதுதான் வந்து இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பிஓ கைட் பார்ட் 1 படிச்சிருப்போம். நம்ம பிஸ்னஸ் போஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுவும் அதே தான். மாஸ் மெயிலிங் சென்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஹெல்ப் த கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி போஸ்டிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். கஸ்டமருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு டெய்லியும் வந்து ஒரு 2000 ஆர்டிகல் போஸ்ட் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வந்து மொத்தமாக அந்த ஆர்டிகல் கண்டென்ட் எல்லாம் மொத்தமாக நாமளே வாங்கிட்டு வந்து நாமளே பேஸ்ட் பண்ணி நாமளே செக்ரிகேட் பண்ணி நாமளே வந்து என்வெலப் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நாமளே உள்ள இன்சர்ட் பண்ணி நாமளே வந்து அட்ரஸ் ஸ்லிப்பெல்லாம் ஒட்டி நாமளே வந்து டெஸ்பேச் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மெயிலிங் சென்டர். In order to help the customer who are regularly posting maximum number of letters, DOP started assistance centers which are called mass mailing center. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மாஸ் மெயிலிங் சென்டர். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் வித் ரிசீவ் த லூஸ் லெட்டர். லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர் வாங்கிக்குவாங்க, கண்டென்ட் வாங்கிக்குவாங்க, சர்க்குலர் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாம் வந்து கவரை ஒட்டுறதோ கண்டென்ட் வந்து இன்செர்ட் பண்ணி அட்ரஸ் ஸ்லிப்பெல்லாம் நாமளே வந்து மேலே என்க்ளோஸ் பண்ணி அதை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டுறதுனா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டுருவோம், இல்லை ஃப்ராங்கிங் பண்ணுறதுனா ஃப்ராங்கிங் பண்ணி ஃபர்தராக நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் மெயிலிங் சென்டரில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, பென்ஷன் நிறைய வந்து இது பண்ணுவாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸ் சர்க்கிள் ஆஃபீஸ் போயிருந்தா சர்க்கிள் ஆஃபீஸ் பக்கத்தில் நிறைய இதான் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எம்சி ஒன்று இருக்குது, அங்கே பார்த்து நாங்கள் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லேடிஸ் தான் இருந்தாங்க. MMC may engage the assistant of college students, housewives, pensioner on the payment of some amount of hourly basis. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் பேமெண்ட் எப்படி தராங்க, அவர் பேசிஸை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. நாம் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்து அந்த காசை நம்ம வாங்கிடுறோம். எப்படி வாங்குறோம், பிஸ்னஸ் போஸ்ட்டில் இருக்கிற டேரிஃப் பிரகாரம் வந்து நம்ம வாங்கிடுறோம். A customer will have to pay extra in addition to the postage as decided by the DOP. அடுத்தது ப்ரெஸ் ஷார்ட்டிங் எக்ஷன். இந்த ப்ரெஸ் ஷார்ட்டிங் எக்ஷன்றது ஒன்றும் இல்லைங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் நியூஸ் பேப்பர் வந்து நிறைய பல்க் இப்போ தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா தினத்தந்தி ஆஃபீஸ்லேயே ஒரு ஷார்ட்டிங் ஆஃபீஸை வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து த ஷார்ட்டிங் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த ப்ரிமிசஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் வந்து எங்கள் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்லேயே பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேஜஸ் எல்லாமே அவங்களதாக தான் இருக்கும். அங்கே ஆகிற செலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேஷனரி முதற்கொண்டு ஒர்க்கிங் ஷார்ட்டிங் ஆஃபீஸுக்கு தேவைப்படுற ஸ்டேஷனரிஸ் முதற்கொண்டு அவங்களே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அதுதான் த என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் வேஜஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் பாண்ட் பை த நியூஸ் பேப்பர் பப்ளிஷர். அவர் தான் வந்து அந்த ஆகிற செலவு அவர் தான் ஏற்றுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொவைடிங் ரிக்வயர்ட் ஸ்டேஷனரி ஃபார் ஒர்க்கிங் த ஷார்ட்டிங் ஆஃபீஸ். இதில் ஷார்ட்டிங் ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஸ்டேஷனரி இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க தான் பண்ணணும். திஸ் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் டு ஷூட் த டிஸ்பேச் டைம் ஆஃப் த நியூஸ் பேப்பர். ஆஃபீஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னா அந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்களோ அந்த நியூஸ் பேப்பர் டிஸ்பேச் டைமுக்கு ஒர்க் ஆகும். அதுதான் திஸ் ஆஃபீஸ் ஒர்க் டு ஷூட் த டிஸ்பேச் டைமிங் ஆஃப் த நியூஸ் பேப்பர் அண்ட் க்ளோஸ்டு டைரக்ட் லெட்டர் பேக்ஸ். அந்த க்ளோஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் லெட்டர் பேக்ஸ் எந்தெந்த ஆஃபீஸ் போகணுமோ அந்தந்த ஆஃபீஸ் டைரெக்டாக பேக் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதா போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஷார்ட்டிங் ஆஃபீஸ்க்கு போகிறதா ஷார்ட்டிங் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி ரெகுலர் ஷார்ட்டிங் ஆஃபீஸ் மூலிமா வந்து அதை வந்து டிஸ்பேச் பண்ணுறாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஸ் ஷார்ட்டிங் ஆஃபீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, செக்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம சொன்னேன் இல்லைங்களா அந்த டிரான்சிட் செக்ஷன் வந்து ட்ரெயினில் இந்த ஸ்டீம் போட் லைனில் ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி சப்ளை பண்ணுறது தான் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ். செக்ஷனுக்கு தேவையான ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணுற செக்ஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரியை வந்து சப்ளை பண்ணுறது தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி ஆஃபீஸ் ஆஃப் த RMS வேர் த ஒர்க் பேப்பர்ஸ் ஆஃப் த செக்ஷன் அட்டாச்சு டு இட். அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு எந்த செக்ஷன் அட்டாச் பண்ணிக்கிறாங்களோ அந்த செக்ஷனுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரியை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனுடைய இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான். ரெக்கார்ட் ஆஃபீஸர்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரெக்கார்ட் ஆஃபீஸர்னாவே ஸ்டேஷனரி சப்ளை டு த செக்ஷன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ் லொகேட்டட் அட் தி ஹெட் குவார்டர் ஆஃப் த ஆர்எம்எஸ் டிவிஷன். ஒரு ஆர்எம்எஸ் டிவிஷனுடைய ஹெட் குவார்டர்ல வந்து ஒரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸை போல தான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேஷனரி வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதனோட சேர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து சேலரி, இந்த கண்டிஜென்ட் பில்ஸ் எல்லாமே மொத்த டிவிஷனுக்கும் சேர்த்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுதான் வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸோடைய வேலை. இந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்டேஷனரி ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் அட் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த ஆர்எம்எஸ் டிவிஷன். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னாவே என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் குவார்டரோட ஆர்எம்எஸ் டிவிஷன்ல இந்த ஆஃபீஸ் இருக்கும். அதுதான் இன் அடிஷன் டு த ஆர்டினரி டியூட்டிஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன சொன்னோம், நம்ம ஒர்க் பேப்பர்ஸை வந்து ஸ்டேஷனரி ஆஃபீஸை வந்து ஸ்டேஷனரிஸ் வந்து அந்த ஆஃபீஸ் செக்ஷனுக்கு வந்து நம்ம சப்ளை பண்றது தான். அந்த அந்த ஒர்க்கும் இல்லாமல் அடிஷனலாக என்ன பண்றாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சேலரி அண்ட் கண்டிஜென்ட் பில்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் ஹோல் டிவிஷனுக்கு வந்து சேலரி பில் போடுறது, இந்த கண்டிஜென்ட் பில் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் பண்றாங்க. இந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். இது இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, செட் ஆஃப் மெயில் செக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த செட் ஆஃப் மெயில் செக்ஷன் ஆஃபீஸுக்கு ஃபார்ம்ஸ் ஸ்டேஷனரி சப்ளை பண்ணுறது தான். A sub-record office is a stationary office of the RMS situated at the same station of mail office, where the work papers of mail office as well as the section, if any sub-record office are prepared, checked. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்-ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷனரி சப்ளை பண்ணுறது இல்லாமல் அந்த செக்ஷனில் நடக்கிற வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது இல்லாமல் ஃபார்ம்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணலாம், சப் ஷார்ட்டிங் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணலாம், மெயில் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆஃப் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், சப் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படி இதில் மூணில் அதாவது ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், சப் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் ஏஜென்ட், இது மூணில் ஏதாவது கூட அதையும் தான் நான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் இல்லாத பட்சத்தில் ஹெட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், சப் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆர் மெயில் ஏஜென்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய இன்சார்ஜாக இருக்கலாம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சோங்க, சப் ரெக்கார்ட் ஆஃபீஸோடைய இன்சார்ஜ் யார் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் பேக்கை வந்து எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஆர்எம்எஸ்ல. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பேக் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 வகையாக சொல்கிறோம், 4 பேக் ஆஃபீஸ் சொல்கிறோம். யூனிட் பேக் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸு, சர்க்கிள் பேக் ஆஃபீஸு, சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். எதுக்காக அந்த பேக் ஆஃபீஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் பேக், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ். யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிஓவும் இடிஎஸ்ஓவும் தவிர்த்து இது இருக்கிற எல்லா ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ் சொல்கிறோம். எவ்ரி போஸ்ட் ஆஃபீஸ் அதர் தான் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் இடிஎஸ்ஓஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஓ அண்ட் இடிஎஸ்ஓ இல்லாமல் மீதி இருக்கிற ஆஃபீஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னு சொல்லுவோம், யூனிட் பேக் ஆஃபீஸ் சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் பேக் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. The office is given a minimum or maximum bank balances once in a year. யார் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ் தான் தராங்க. ஒரு ஆஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பேக்கை வந்து நீங்கள் வந்து மினிமம் மேக்ஸிமம் பேக் வந்து பேக் பேலன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸஸ் தான். யூனிட் பேக் ஆஃபீஸ் வந்து யார் வந்து பேக் பேலன்ஸ் வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து மெயின்டைன் பண்ணு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சூப்பரண்டா ஆர்எம்எஸ்ன்னு செலக்ட் பண்ணி சொல்லிட்டு போறீங்க. சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ் தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் ஜூலைல தான் வந்து அந்த இது பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எத்தனை பேக் ரிசீவ் ஆகுது, எத்தனை பேக் டிஸ்பேச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேலன்ஸ் டெய்லி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஓவையும் இடிஎஸ்ஓவையும் தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிட் பேக் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். இந்த ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் பேக்கை வந்து பேக் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறது வந்து யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஃபிக்ஸட் பண்ணுறாரு. அது எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை தான்.
இந்த டேட்டை வந்து இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃபீஸ் வந்து டெய்லி பேக் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸுக்கு வந்து சப்மிட் பண்ணும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் ஒன்றும் இல்லை, எவ்ரி ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆர் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இன் ஆர்எம்எஸ் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர்ஓ இல்லை எஸ்ஆர்ஓ ஆஃபீஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்னு சொல்கிறோம். இந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் வந்து எவ்வளோ பேக் ரிசீவ் ஆச்சு, எவ்வளோ பேக் டிஸ்பேச் ஆச்சு, ஷார்ட்டிங் ஆஃபீஸ் மூலியமாவோ இல்லை வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் மூலியமாவோ எவ்வளோ பேக் அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சு, எவ்வளோ பேக் டிஸ்பேச் ஆச்சுன்னு வந்து கால்குலேட் பண்ணுறதா வந்து இவங்க வேலை, இவங்க மெயின்டைன் பண்ணுறதா இது வந்து இவங்களுடைய முக்கியமான வேலை. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் வந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சில நேரத்தில் இந்த எக்ஸப்ஷனல் கேசஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக வந்து ஒர்க் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சவங்க. டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது வந்து யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது என்னன்னா நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும் இந்த இடத்துல. டிஸ்ட்ரிக்ட் பேக் யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஓ எஸ்ஓ இது இடிஎஸ்ஓ தவிர்த்து மீது எல்லா ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் பேக் ஆஃபீஸு. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்றது எவ்ரி ஹெச்ஆர்ஓ ஆர் எஸ்ஆர்ஓ. இதை வந்து இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. அவங்களுடைய இந்த ஆஃபீஸ் வில் மெயின்டைன் பேக் அக்கௌண்ட். பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா எவ்வளோ பேக் ரிசீவ் ஆகுது, எவ்வளோ பேக் டிஸ்பேச் ஆகுது அப்படின்றதான் முக்கியமான வேலை. ஒரு சில நேரத்தில் எக்ஸ்போ சர்வீஸ் கேன் ஆல்சோ ஃபங்க்ஷன் as டிபிஓ. சின்ன பையன் ஃபோன் பண்ணுறேன் பாருங்க. சொல்லிடு. இந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். சர்க்கிள் பேக் ஆஃபீஸ்ன்றது எதுவுமே கிடையாதுங்க, இந்த போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஹெட் குவார்டரில் போஸ்டல் சர்க்கிள் இருக்கிற போஸ்டல் பிஎஸ்டி தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் situated at the headquarter of the postal circle is identified as circle bag office. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் பேக் ஆஃபீஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கிற பிஎஸ்டி தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சர்க்கிள் பேக் ஆஃபீஸாக நாம் வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து இவருக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸையும் யூனிட் பேக் ஆஃபீஸையும் வந்து வெரிஃபிகேஷன் அந்த பேலன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதா, மினிமம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, மேக்ஸிமம் பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. இவங்களோட முக்கியமான வேலை என்ன பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸையும் வெரிஃபை பண்ணுவாங்க, யூனிட் பேக் ஆஃபீஸையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேக். அவங்க தான் வந்து எவ்வளோ பேக் வந்து அந்த பேக்கை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறது அவங்க தான். அந்த பேக்கை வந்து யூனிட் பேக் ஆஃபீஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவங்க தான். ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான். பேக்கை வந்து தேவையில்லாத பேக்கை வந்து ஏலம் விடுறது அவங்க தான். அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்குறான். டி செக்ஷன் ஆஃப் த போஸ்டல் டைரக்டரேட். இதுதான் நல்லா ஞாபகம். சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டி செக்ஷன் ஆஃப் த போஸ்டல் டைரக்டரேட் ஒர்க் ஆஸ் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ். இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேக் ஒர்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கரஸ்பாண்டிங் ரிலேட்டட் டு ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக் கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா இது நல்லா இது டிஃபரன்ஷியேட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. யூனிட் பேக் ஆஃபீஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓ இடிஎஸ்ஓ தவிர்த்து மீது எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் அவங்க வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு இயருக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சூப்பரண்ட் தான். அவர் எப்போ சொல்லுவாருன்னா அது பிப்ரவரி எப்போ சொல்கிறாருன்னா 1 ஜூலை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்ரி ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸாக சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேக் வந்து ஷார்ட்டிங் ஆஃப் மெயில் ஆஃபீஸுக்கு வந்து ஷார்ட்டிங் ஆஃபீஸுக்கு மெயில் ஆஃபீஸுக்கும் எவ்வளோ பேக் வந்துச்சு, எவ்வளோ பேக் நம்ம டிஸ்பேச் பண்ணுன்றது பார்க்க தான் அவங்களுடைய வேலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் பேக் ஆஃபீஸ். சர்க்கிள் பேக் ஆஃபீஸோடைய வேலை என்னன்னு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்குது, பிஎஸ்சி தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸையும் யூனிட் பேக் ஆஃபீஸையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பேகு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேகு, ரிப்பேர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பேகு வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. சென்ட்ரல் பேக் ஆஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி செக்ஷன் ஆஃப் த போஸ்டல் டைரக்டரேட். இந்த போஸ்டல் டைரக்டரேட்ல இருக்கிற டி செக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சென்ட்ரல் பேக் ஆஃபீஸாக சொல்கிறோம். இது அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து பேக் ஒர்க்கெல்லாம் டீல் பண்ணுறதில்ல, பட் ஆனால் கரஸ்பாண்டிங் ரிலேட்டட் டு த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேக். எவ்வளோ பேக்கை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி ரெக்கார்டு அதே போல் வந்து எவ்வளோ பேக் டிஸ்பேச் பண்ணுறது கரஸ்பாண்டன்ஸ் மூலிமா அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் ஆக்ஷன். ஷார்ட்டிங் ஆக்ஷன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஆர்எம்எஸ்ல இருக்கிற சூப்பர்வைசர் ஆஃபீஸர், மெயில் கார்டு, கிளாஸ் போர்ட் சர்வெண்ட்டோட இருக்கிறவங்க தான். அதர் தேன் த சூப்பர்வைசர் ஆஃபீஸர்ஸ், மெயில் கார்டு அண்ட் கிளாஸ் போர்ட் சர்வெண்ட். த டேர்ம் ஷார்ட்டிங் ஆக்ஷன் இஸ் யூஸ்டு டு designate all officials in the RMS. எல்லா அபிஷியலும் யாருன்னா அதர் தேன் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்,
மெயில் கார்டு, கிளாஸ் 4 சர்வெண்ட். இவங்களை தவிர்த்து மீது எல்லாரையும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் சொல்றோம். அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்சிடியரி ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட ஹவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க ஷார்ட்டிங் ஆஃபீஸில். ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் who works with a shorting office over only a portion of its working hours. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த செட்டுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் a shorting assistant who work with a shorting office only a portion of its working hours to assist set where the work is heavy. எங்க வந்து ஒர்க் ஹெவியா இருக்குதோ அங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றோம்னா நம்ம வந்து சப்சிடியரி ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து செட் ஆஃப் செக்ஷன். செட் ஆஃப் செக்ஷன்ன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்எம்எஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் which works together ஒரு த்ரூ அவுட் த பீட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மட்டும் பீட் கிடையாது, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பீட் லிஸ்ட் இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு செக்ஷன்ன்றது வந்து ட்ரெயின்ல தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறாங்க அப்படின்னா அந்த த்ரூ அவுட் த பீட் வந்து யார் வந்து ஒர்க் பண்ணணும், எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா வந்து செட் ஆஃப் செக்ஷன். The establishment of RMS sorting assistants which works together எல்லாம் சேர்ந்து throughout the set of beat of the same section. ஒரு சேம் செக்ஷன்ன்றது அதே தான். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைனா ஒரு பீட்னு சொல்லுவோம். அதுல இருந்து அந்த சேம் செக்ஷன் வந்து ஃபுல் போத் இதுல வந்து அவங்க தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து செட் ஆஃப் செக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி அண்ட் டிசைனேட்டட் பை த சீரியல் நம்பர்ஸ் பிரெஸ்கிரைப்டு பை த நேம் ஆஃப் த செக்ஷன். நாம் சொன்னேன் இல்லைங்களா, செட் ஆஃப் செக்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆர்எம்எஸ் அந்த ஹெட் ஆஃப் த டிவிஷன் ஆர்எம்எஸ் டிவிஷனுடைய நேமை போட்டு வந்து சீரியல் நம்பர் அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே செட் ஆஃப் த நம்பர் சீரியலி அண்ட் ஆர் டிசைன்டு பை த சீரியல் நம்பர்ஸ் பிரிசைடு பை த நேம் ஆஃப் த செக்ஷன். இப்போ வந்து கோயம்புத்தூர் டு சென்னைக்குன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் வந்து இப்படி போகும்போது வந்து ஆன்வேர்டா சென்னை நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், சென்னையிலேருந்து திருப்பி கோயம்புத்தூர் நோக்கி வரும்போது இன்னொரு நம்பர் இருக்கும். அதுதாங்க ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் அஃபிஷியல் தான் ஒர்க் பண்ணுவாங்க, சேம் நம்பர் ஆஃப் மெயில் எக்ஸ்சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போகும்போது ஒரு செக்ஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கை வந்து ரிசீவ் பண்ணணும், நிறைய பேக்கை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணுன்றது இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பேக்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் அஃபிஷியல், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் செட் வந்து செக்ஷன் யார் எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்பர் ஆஃப் செட் செக்ஷனை வந்து எவ்வளோ எத்தனை இது பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதுதாங்க அடுத்த பாயிண்ட் செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயில் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறது தான். ஒரு ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் வந்து சேம் டைம் மெயில் ஆஃபீஸில் வந்து ஒரு செட்டை வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணுறதா வந்து செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் விச் இஸ் ஆன் டியூட்டி அட் த சேம் டைம் இன் மெயில் ஆஃபீஸ் இஸ் டெர்ம்ட் அஸ் செட். எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரணும். ஒரு செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9லேருந்து காலையில் 6லேருந்து 2 மணி வரையும்னா அந்த டைம் வந்து கரெக்டாக வந்துடணும். 6 மணினா அந்த 6 மணிக்கு வந்து ஒரு செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் அந்த விஷயங்க. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் விச் இஸ் ஆன் டியூட்டி அட் த சேம் டைம். எல்லாரும் வந்து காலையிலனா கரெக்டாக 6 மணிக்கு வந்துடணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் வந்து 2 மணிலேருந்து ஈவன் நைட் வந்து 9:40 வரைக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அந்த 9:40க்கு அடுத்த பேட்ச் வந்துடணும். அதுதான் அந்த விஷயமே. இந்த செட் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஆர் நம்பர்ட் இன் கான்சிக்யூட்டிவ் சீரியஸ் செட் நம்பர்ஸ் ஒன் கமென்சிங். ஒரு செட்டு முடிஞ்சிச்சுன்னா உடனே வந்து அடுத்த செகண்டே வந்து 0 ஹவர்ஸ்ல உடனே வந்து அடுத்த செட்டை வந்து பிகின் பண்ணணும். அதுதான் அந்த விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பு. இந்த ட்ரிப்புன்றது தான் வந்து நான் செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஒரு எண்டுலேருந்து ஒரு பீட்டோடைய ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு பேர் வந்து ட்ரிப்பு. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறாங்கன்னா அதை வந்து நம்ம ட்ரிப்புன்னு தான் சொல்லுவோம். ஏ ஜெர்னி பர்ஃபார்ம்டு பை ஏ செட் ஆஃப் செக்ஷன் டிராவலிங் ஆன் டியூட்டி ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் ஸ்பீட். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு பேர் வந்து ட்ரிப்பு அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ரைட் வந்து ஹெட் குவார்டர் விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அவுட் ட்ரிப். நல்லா ஞாபகம் வச்சோம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நோக்கி போகிறோம்னா வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவுட் ட்ரிப்னு சொல்லுவோம். இந்த ட்ரிப் ஃப்ரம் த ஹெட் குவார்டர்ஸ். இப்போ நமக்கு வந்து கோயம்புத்தூர் தான் ஹெட் குவார்டர்னா ஹெட் குவார்டரை விட்டு நம்ம வந்து வெளியில் போனால் வந்து அது அவுட் ட்ரிப்பு. த ட்ரிப் ஃப்ரம் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த செட் டுவர்ட்ஸ் இட்ஸ் அவுட் ஸ்டேஷன் இஸ் கால்டு அவுட் ட்ரிப். அதே வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஹெட் குவார்டர் நோக்கி நம்ம போனோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிப்புன்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆர்டிகல். ஸ்டேஷன் ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து டெலிவரி அதே ஆஃபீஸில் நம்ம வந்து இப்போ ஒரு திருப்பத்தூர் ஹெட் ஆஃபீஸ்னு இருக்குன்னு வச்சோங்களேன், திருப்பத்தூர் ஹெச்ஓவிலே புக் பண்ணி அதே ஆஃபீஸில் வந்து டெலிவரி பண்ணணும்.
அந்த மாதிரி ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து ஸ்டேஷன் ஆர்டிக்கலா வந்து நம்ம வச்சுக்கலாம். அதே போல எஸ்ஓன்னா எஸ்ஓல வந்து ஒரு குறிப்பிட்ட எஸ்ஓல அதே சேம் எஸ்ஓல புக் பண்ணி அதே சேம் எஸ்ஓல டெலிவரி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், ஸ்டேஷன் ஆர்டிகல் சொல்றோம். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் பெய்டா இருந்தாலும் சரி இல்லை அன்பெய்டா இருந்தாலும் சரி, அதே ஆஃபீஸில் புக் பண்ணி அதே ஆஃபீஸில் வந்து டெலிவரியா இருந்தாலும் வந்து அது ஸ்டேஷன் ஆர்டிகல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் இன்டெண்டட் ஃபார் டெலிவரி ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ் டு விச் தே ஆர் சென்ட். எங்க நம்ம அனுப்புறோம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் திருப்பதி ஹெச்சோட தான் அனுப்புறோம், அங்கதான் டெலிவரி பண்ணோம். அந்த ஆர்டிகல் தான் வந்து நம்ம வந்து ஸ்டேஷன் ஆர்டிகல் சொல்றோம். பட் அன்பெய்டு அண்ட் இன்சப்ஷன் பெய்டு ஆர்டிகலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றோம், அதே சேம் போஸ்ட் ஆஃபீஸா இருந்தாலும் வந்து ஒரு அன்பெய்டு ஆர்டிகலா இருந்தாலும் சரி, இன்சப்ஷன் ஆர்டிகலா இருந்தாலும் சரி, அதே ஆஃபீஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதே ஆஃபீஸ்ல வந்து டெலிவரி பண்ணோம் அப்படின்னு நினைச்சா அதே வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேஷன் ஆர்டிகல் அப்படின்னு தான் சொல்றோம். ஸ்டேஷன் ஆர்டிகல் ஃபார் த ஹெட் ஆஃபீஸ். அதான் ஹெச்ஓவில் இருந்துச்சுன்னா ஹெட் ஆஃபீஸ் ஸ்டேஷன் ஆர்டிகல். அதே வந்து ஒரு எஸ்ஓவில் புக் பண்ணி அதே எஸ்ஓவில் வந்து டெலிவரி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து சப் ஆஃபீஸ் ஸ்டேஷன் ஆர்டிகல் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டிங் ஆர்டிகல்ஸ். ஷார்ட்டிங் ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபைனலா வந்து அந்த ஆர்டிகல் வந்து எங்க போகணும், அதுதான் ஷார்ட்டிங் ஆஃப் ஆர்டிகல்ன்றது பாத்தீங்கன்னா. ஷார்ட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் தட் ஆர் டு பி ஷார்ட்டட் அவுட் பை த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ். அது எங்க போகணுமோ அங்க வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றோம். ஃபர்தரா வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் போற மாதிரி வந்து நம்ம ஷார்ட் பண்றதா வந்து ஷார்ட் ஆர்டிகல்ஸ். நம்ம வந்து இங்க வந்து லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, நாம வந்து அதை செக்ரிகேட் பண்றோம். எங்க போகணும்னு சென்னைனா சென்னை, டெல்லினா டெல்லின்னு வந்து நம்ம செக்ரிகேட் பண்றோம். அதுதான் வந்து இங்க ஷார்ட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ் that are to be shorted out by the post office or mail office to which they are sent. அது எங்க வந்து அனுப்புறாங்களோ, எந்த ஆஃபீஸில் வந்து அதை போஸ்ட் பண்ணாங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து அவங்க எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்களோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஃபர்தராக எங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ அங்கே இருக்குது. அதுதான் வந்து ஷார்ட்டிங் ஆர்டிகல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் பண்டல். லேபிள் பண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் ஆர்டிகலை வந்து ஃபேஸ் பண்ணி வைக்கிறோம், ஒரே சீராக கரெக்டாக அட்ரஸ் சைடெல்லாம் வந்து ஒரே மேலே வர்ற மாதிரி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதுதான் அன்டிஜிட்டல் ஆர்டிகல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்டு அன்டிஜிட்டல் ஆர்டிகல் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணி அதை வந்து பண்டில் பண்ணி அதை வந்து நல்லா டைட்டாக வந்து செக் ஸ்லிப்பை வச்சு செக் ஸ்லிப்பில் நம்ம எழுதுறோம். இந்த வந்து லேபிள் பண்டில் வந்து ஜோலார்பேட் ஆர்எம்எஸ் போகணும், இந்த லேபிள் பண்டில் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம். அந்த ஆர்டிகலை வந்து லேபிள் பண்டில் ஆர்டிகலை வந்து என்ன பண்ணுறோம், சிங்கிள் ஆர்டிகலாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இது வந்து ஞாபகம் வச்சோங்க. இந்த லேபிள் பண்டில் ஆர்டிகலை வந்து சிங்கிள் ஆர்டிகலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டிகல் லேபிள் பண்டில் எந்த ஆஃபீஸ்க்கு போதோ அந்த ஆஃபீஸ் தான் வந்து அதை அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எழுதுறோம், அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த லேபிள் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேஷன் பண்டில்ஸ், இன்னொன்று வந்து ஷார்ட்டிங் பண்டில்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த லேபிள் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ பேக். இது வந்து டியூ பேக்கே கிடையாது, ஏன்னா இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள் பண்டில்ஸ் ஆர் நாட் டியூ பேக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பண்டில்ஸ். ஸ்டேஷன் பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து புக் பண்ணி நம்ம ஆஃபீஸுக்கே டெலிவரி ஆகிற மாதிரி ஆர்டிகல் தான் ஸ்டேஷன் ஆர்டிகல் சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெய்டு ஆர்டிகலாக இருந்துச்சுன்னா பெய்டு ஆர்டிகல் பூரா பண்டில் பண்ணுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அன்பெய்டு ஆர்டிகல்னா அன்பெய்டு ஆர்டிகல் தனியாக வந்து பண்டில் பண்ணுறோம். அதுதான் ஸ்டேஷன் பண்டில்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆர்டினர்லி வென் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். எப்போ நம்ம ஸ்டேஷன் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா வென் த ஆர்டிகல்ஸ் எக்ஸீட் 14 மேலே போகணும். நல்லா ஞாபகம் வச்சோம், நம்ம ஆளு எங்களுக்கு இங்கே தான் குழப்ப வரும். 14 ஆர்டிகல் இல்லை 14 ஆர்டிகல் மேலேயான்னு நல்லா ஞாபகம் வச்சவங்க. 14 ஆர்டிகல் மேலே இருந்தால் தான் எக்ஸீட்ஸ் ஃபார் எனி ஆஃபீஸ் எக்ஸீட். இப்போ வந்து திருப்பத்தூரில் வந்து லேபிள் ஸ்டேஷன் பண்டில் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து 14 ஆர்டிகல் மேலே இருந்தால் நம்ம வந்து ஸ்டேஷன் பண்டில் கட்டி அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவோம் லேபிள் பண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் பண்டில். ஷார்ட்டிங் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் போத் அண்ட் அன்பெய்டு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல். இது வந்து ஷார்ட்டிங் பண்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் பண்டில் போத் பெய்டு ஆர்டிகலாகவும் இருக்கலாம், அன்பெய்டு ஆர்டிகலாகவும் இருக்கலாம். அதுதான் வந்து அந்த ஆர்டிகலை வந்து ஒரே பண்டில் கட்டி நம்ம வந்து அனுப்புகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டிங் பண்டில் வந்து 2 டைப் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபிள் பண்டில் 2 டைப்பு, அதில் வந்து ஸ்டேஷன் பண்டில், ஷார்ட்டிங் பண்டில். இங்கே வந்து ஷார்ட்டிங் பண்டில் 2 டைப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்டில். எக்ஸ்பிரஸ் பண்டில்னா வர்ற பண்டில் உடனே இமிடியேட்டாக வந்து ஆர்டிகலை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி இமிடியேட்டாக வந்து டெஸ்பேச் பண்ணணும், அதுதான் எக்ஸ்பிரஸ் பண்டில்ன்றது. அதே டிஃபர்ட் பண்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக நிதானமாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். விச் கேன் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் லேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஸ் பண்டில் வந்து உடனே இமிடியேட்டாக பண்ணுறது. டிஃபர்ட் பண்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லேட்டாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெரிட்டோரியல் பண்டில், இந்த ஷார்ட்டிங் பண்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வந்து ஃபாரின்க்கோ வந்து நம்ம வந்து பண்டில் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டெரிட்டோரியல் பண்டில் சொல்கிறோம்.
அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 25 அல்லது 25 மேல இருந்தா வந்து ஒரு டெரிட்டரியல் பண்டில் கட்டலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையில வந்து பண்டில் கட்டுறாங்க, ஒரு அதர் ஸ்டேட் வந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 25 ஆர்டிகல் இருந்தாவே வந்து நம்ம வந்து டெரிட்டரியல் பண்டில் கட்டலாம். இப்போ நல்ல ஞாபகம் வச்சு, டெரிட்டரியல் பண்றது என்னன்னா அதர் ஸ்டேட்டுக்கோ இல்ல வந்து ஃபாரினுக்கோ போற வந்து பண்டில்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டெரிட்டோரியல் பண்டில் அப்படி சொல்றோம். நிக்லாஸ், அவ்வளவுதான் தலைவர் இன்னைக்கு கிளாஸ். ஓகே 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 ரமேஷ், ஐ எம் ஹியர் ஒன்லி. மியூட் பண்ணியிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் ரமேஷ். நல்லா சிறப்பா இருந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணேன். டெஃபினேஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க இல்லையா? பாதி தான் எடுத்திருக்கிறேன், இன்னொரு பாதி இருக்கு. இன்னொரு கிளாஸ் ஒன்று வச்சிடலாம், இன்னொரு கிளாஸ் வச்சிருந்தேன். தேங்க்யூ வெரி மச். மெயினா வந்து இது வந்து போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு கண்டிப்பா இருக்கும். பிஏ எக்ஸாம்லங்க இன்டர் ரிலேட்டடா இருக்கும். பிஏ எக்ஸாம்ல கண்டிப்பா இன்டர் ரிலேட்டடா இருக்கும். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்க பாருங்க. தேங்க்யூ வெரி மச் ரமேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் பார்க்கணும்.